ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசிஸ் கிரீன்லேண்ட். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீட்டு தோட்டம் பற்றிய ஒரு சிறப்பான ஒரு வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் வீட்டு தோட்டம் பற்றி. நம்ம காய்கறிகள் விதை ஊனியிருந்தோம். விதை ஊனி தண்ணி இல்லாமல் மொண்டு ஊற்றிட்டு இருந்தோம். அந்த வீடியோ யார் பார்க்கலையோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். அதோட அப்டேட் தான். அந்த காய்கறிகள் விதையை ஊனியிருந்தோம் இல்லையா, அதுவும் ப்ளஸ் அது இல்லாமல் சில கண்ணுகளும் நம்ம வாங்கி வச்சுருந்தோம். அந்த கண்ணுகளை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே மிளகாய், கத்திரி, தக்காளி மூணுமே செடியாக வாங்கிட்டு நம்ம நட்டிருந்தோம். செடிகளுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்ததுனால எந்த செடியுமே வீணாக போகலை. எல்லாமே சூப்பராக துளிர்விட்டு வந்துருச்சு. நான் இதுக்கு அடி உரம் எதுவுமே போடலை. செடி வைக்கும்போது எந்த உரமும் போடக்கூடாது. கொஞ்சம் வேர் பிடிச்சி வந்த அப்புறமா தான் நம்ம உரம் கொடுக்கணும். அதனால் நான் வெறுமனே செடியை மட்டும் ஊனி விட்டு தண்ணி மட்டும் விட்டுட்டு இருந்தேன். சூப்பராகவே வந்துருச்சு. எந்த கண்ணுமே பட்டு போகலை. இது பக்கத்திலே இருக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா லெமன் கிராஸ் பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ரெண்டுமே ஒன்று சதுரகிரி, ஒன்று கொல்லிமலை. ரெண்டுமே மலைப்பகுதியிலேருந்து கொண்டுட்டு வந்த அந்த லெமன் கிராஸ் சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டுக்கு யாரெல்லாம் கெஸ்ட் வராங்களோ எல்லாருமே லெமன் டீ குடிக்காமல் போக மாட்டாங்கன்னு தான் சொல்லணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம வாழைக்கன்று நட்டிருந்தோம். ஒரு 10 கட்டைகள் போல் நம்ம ஊனி விட்டுருந்தோம். இந்த ஒன்றை தவிர்த்து பாக்கி எல்லாமே புதுசாக ஒன்றுது. அது ஒன்று மட்டும் ஏற்கனவே இருந்துச்சு. ஸோ அதே அளவுக்கு நம்ம வச்ச கன்றுகள் எல்லாமே வளர்ந்து வந்துருச்சு கிடுகிடுன்னு. பழைய கட்டைக்கும் புது கட்டைக்கும் வித்தியாசமே தெரியல. அந்தளவுக்கு ஒரு வளர்ச்சி, சூப்பரான வளர்ச்சியாக இருக்குது. இதுலேயே இடையிடையே நம்ம ஊடு பயிராக தட்டைப்பயிர் ஊனி வச்சுருந்தோம். தட்டைப்பயிருமே சூப்பராக துளிர் விட்டு வந்துருச்சு. எல்லாமே பூவுக்குமே வந்துருச்சு. ஸோ இன்னும் ஒரு சில நாட்களில் நமக்கு பிஞ்சு வந்துடும். இதுக்கும் அடுத்த ரோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 கட்டைகள் ரெடி பண்ணி ஊன சொல்லியிருந்தேன். இது நான் என்னால் ஆழமாக குழி போட முடியாது. பெரிய பெரிய கட்டைகளாக இருந்துச்சு. அதனால் ரொம்ப ஆழமாக இருக்கிறதுனால மாமாவே ஊனி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அவர் 2 கட்டைகள் மட்டும் கொல்லிமலையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாக்கி 3 கட்டைகள் நம்ம ரிலேட்டிவ் வீட்டிலேருந்து அந்த சாப்பிட்ற வாழை காய் கட்டை இருக்கு இல்லையா, அந்த 3 கட்டைகள் அவங்க கொடுத்துருந்தாங்க. மொத்தமாக 5 கட்டைகளையுமே சூப்பராக குழி போட்டு மாமா நட்டு விட்டுருந்தாங்க. ஸோ அதுவுமே பாருங்கள், சூப்பராக உள்ளேருந்து துளிர் வந்துட்டுருக்கு. அடுத்ததாக வாங்க நம்ம காய்கறி தோட்டத்துக்கு போயிடலாம். அதாவது கொடி வகைகள் ஊனிருந்தோம் இல்லையா, விதை ஊனிருந்தோம் இல்லையா, அந்த விதை பகுதிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இதுலேயுமே பாவக்காய் சூப்பராக பூ பிஞ்சு எல்லாமே வந்துருச்சு. இதுக்கு நம்ம ஒரே ஒரு வேலை தான் பாக்கி வச்சுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பந்தல் போட்டு விடணும். ஸோ பந்தல் போடுறதுக்காக தான் ரொம்பவே லேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் இருந்தால் அவர் இல்லை, அவர் இருந்தால் நான் இல்லை. ஸோ 2 பேருமே இருந்து இந்த பந்தல் போடக்கூடிய வேலை பெரிய வேலை. அதனால் 2 பேரும் சேர்ந்து தான் செய்ய முடியும் அப்படின்றதுனால அந்த வேலை மட்டும் தள்ளி போயிட்டே இருக்குது. என்னைக்கு போட போகிறோம் அப்படின்ற மாதிரி எங்களுக்குள்ளேயே ஒரு டிஸ்கஷன் போயிட்டு தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பீக்கங்காய், அப்புறம் புடலங்காய், இந்த 2 செடியுமே சூப்பராக பூ வந்துருச்சு. அதுலேயுமே கீழே செடி கீழே இருக்குது அப்படின்றதுனால எறும்பெல்லாமே பூவை கடிச்சு கொட்டி விடுது. சீக்கிரமாகவே பந்தல் போடணும். அடுத்ததாக பரங்கியுமே சூப்பராக பூ வந்திருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா தர்பூசணியில் ஒரு 2 காயுமே வந்துருச்சு. நிறைய குட்டி குட்டி பிஞ்செல்லாமே இருந்தது. நம்ம லாஸ்ட் டைம் தண்ணி விடும்போது நம்ம காமிச்சிருந்தோம். குட்டி குட்டி பிஞ்சு நிறைய இருந்துச்சு. எல்லாத்தையுமே கடிச்சு விட்டுருச்சு. என்ன கடிக்குது அப்படின்றது மட்டும் தெரியல. ஆனால் இதில் 2 காய் மட்டும் இப்போ நமக்கு அறுவடைக்கு தயாராக இருக்குது. ஆனால் தர்பூசணியில் ஒரே ஒரு பிரச்சனை தாங்க. எப்படி முத்திருந்த எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. ஸோ நானும் அப்பப்போ தட்டி பார்த்துட்டே இருக்கேன். ஸோ வீணாக போயிடாமல் நம்ம பறிச்சிருவோமா அப்படின்ற ஒரு பயமும் எனக்கு இருக்குது. கொஞ்சம் வரப்பு ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்த பில்லு எல்லாத்தையுமே நானும் மாமாவும் சேர்ந்து வெட்டி எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா பந்தல் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக மெனக்கெட்டு இப்போ பந்தல் போட்டுட்ருக்கோம். இது இதுக்கான மரங்கள் எல்லாமே நம்ம தேக்கு தோப்புலேருந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். மாமா பந்தல் போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சைடு பை சைடு என்னென்ன ஹெல்ப் தேவையோ அது எல்லாமே நின்று நான் தான் செஞ்சிட்ருக்கேன். மார்னிங்கில் எந்த வேலையுமே செய்ய முடியாது இல்லை. ஸோ அந்த ரொட்டீன் ஒர்க், நம்ம வீட்டு ரொட்டீன் ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் வந்துடுது. அதனால் காலையில் செய்ய முடியல. எப்போவுமே ஈவினிங் டைமில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் செஞ்சிட்ருக்கோம். அதாவது ஒரே நாளில் எங்களால் வேலை முடிக்க முடியல. ஒரு 2-3 நாள் பக்கம் அந்த வேலை போணுச்சு. ஸோ அப்படியே செஞ்சிட்ருக்கோம். ஈவினிங் டைமில் பசங்களும் வந்துடுவாங்க. ஸோ அவங்களுமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் மரங்கள்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க 2 பேருமே. இப்போ பார்த்திங்க அப்படின்னா தர்பூசணி அந்த ஏற்கனவே பார்க்கும்போது அடிப்பக்கமாக அந்த மண் குத்தி கொஞ்சம் ஏதோ தண்ணி வந்துட்டே இருந்துச்சு. ஸோ அது மாதிரி வீணாயிடுமோ அப்படின்றதுனால இது மாதிரி கொஞ்சம் மெத்துன்னு சாக்கை சுருட்டி நான் ஒரு வச்சுருக்கேன். அது மேலே 2 பிஞ்சுகள் இருந்துச்சு. 2 பிஞ்சுகளுக்குமே ஒன்று கொஞ்சம் புல் சுருட்டி வச்சுருக்கேன். அது மாதிரி வச்சுருக்கேன். ஆனால் அறுவடை மட்டும் எப்போ அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ பார்க்கலாம். பாவக்காயுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் 2-3 பாவக்காய் பக்கம் நம்ம சமைக்கிறதுக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி இப்பயே பறிச்சிரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 2 பாவக்காய் மட்டும் நான் இதில் செடியிலேருந்து பறித்து எடுத்துக்கிட்டேன். ஒரு பீக்கங்காயுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக வந்துருச்சு. ஸோ அப்படி செடியில் விட்டுட்டோம் அப்படின்னா முத்திரும். அதனால் அந்த ஒரு பீக்கங்காவும் 2 பாவக்காயுமே நம்ம அறுவடை பண்ணிட்டோம். இப்போ பந்தல் சைடு களி மட்டும் 2 பக்கமும் முடிச்சிருக்காங்க. அடுத்ததாக குறுக்க களி கட்டணும் இல்லையா, அந்த வேலை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்குமே கொஞ்சம் மெல்லிசான கம்பா பார்த்து நட்டிருந்தாங்க.
நிறைய வந்து கட் பண்ணி எவ்வளோ குச்சிகள் தேவையோ எல்லாமே வந்து கட் பண்ணி வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா பார்த்து செப்பரேட் பண்ணி எங்கெங்கே எந்தெந்த களிகள் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். கட்டுறதுக்கு பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆள் தேவைப்படுதுங்க. சாதாரணமாக வந்து கடையில் காசு கொடுத்து காய்கறி எல்லாம் வாங்கி சாப்பிட்றோம். ஆனாலுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு விதை ஊனி அந்த காய்கறிகள் அறுவடை பண்ணி நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. கஷ்டத்தெல்லாம் தாண்டி ஒரு பயிரை வந்து முளைக்க வச்சு அதுக்கு தேவையான தண்ணி உரம் எல்லாமே கொடுத்து பார்த்து பார்த்து வளர்த்து தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு அதுலேருந்து பூ காய்களை பார்க்கும்போது சந்தோஷம் பல மடங்கு ஆகும். அதிலிருந்து நம்ம வந்து காய்களை பறித்து சமைக்கிறோம் அப்படிங்கும்போது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோம். நல்ல ஒரு ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து நம்ம கையாலே வந்து நம்ம உற்பத்தி பண்ணி சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது அதோட சந்தோஷம் அதோட பெருமை பார்த்திங்க அப்படின்னா பல மடங்கு ஆகும். எந்த ஒரு வேலையுமே பார்த்திங்க அப்படின்னா விரும்பி ரொம்பவே வந்து நம்ம லைக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட வளர்ச்சியுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளை விட பல மடங்கு அது சந்தோஷமாக வளரும் அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து வீட்டு வேலைகள் ரொட்டீன் ஒர்க்கே எனக்கு சரியாக இருக்குது, எனக்கு வந்து ஓய்வே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்புறதெல்லாம் விட்டுட்டு நிச்சயமாக நமக்குன்னு ஒரு ஓய்வு நேரம் இருக்கும். அந்த ஓய்வு நேரத்தில் மதிய நேரத்தில் தூங்காமல் சோம்பேறித்தனம் இல்லாமல் இது மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நம்ம வந்து செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தும் கூட. நம்மளோட சோம்பேறித்தனத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரியும் இருக்கும். எனக்கு பார்த்திங்க அப்படின்னா வேலையே இல்லை இதில் செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு பயங்கர வேலை. எனக்கு வந்து வீட்டு வேலைகளை தாண்டி ஆடு மாடுகள் வேலை இருக்குது, வயல் வேலை இருக்குது, பசங்களை ஸ்கூல் அனுப்புகிற வேலை இருக்குது, மார்னிங் ஈவினிங் அந்த ரொட்டீன் ஒர்க் இருக்குது. வீட்டில் வந்து ஒரு 5 பேருக்கு நான் வந்து 3 வேலைக்கும் சமைக்கணும். பசங்களை ஸ்கூல் தாட்டி விடுறது இல்லாமல் வீட்டில் வந்து பெரியவங்க வந்து நாங்கள் 3-4 பேர் இருக்கோம். எங்கள் 3-4 பேருக்கும் வந்து 3 வேலையும் அப்பப்போ தான் சமைக்கணும். ஸோ ஒரு நேரம் சமைச்சதை அடுத்த நேரம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேலைகளை எல்லாம் தாண்டி நான் வந்து இதை வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து ஏன் செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னா என்னோட ஹெல்த் இஷ்யூ மட்டும் கிடையாது. நான் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறேன் அப்படிங்கிறத நான் பெருமையாக சொல்லிக்கல. எனக்கு பின்னாடி ஒரு பெரிய வந்து ஒரு ஸ்டோரி நிச்சயமாக இருக்கும். ஸோ அது வந்து என்னோட பெரிய ஒரு நோக்கமாகவும் இருக்கும். அதை என்னோட நோக்கத்தை நோக்கி நான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் நான் சொல்லணும். இதெல்லாம் இப்போ நான் ஏன் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நிச்சயமாக ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாருக்குமே அந்த மனவேதனை அப்படிங்கிறது ஒரு இருக்கும். ஸோ அதையெல்லாம் தீர்க்கிற வகையில் நீங்கள் எந்த நேரமும் சுறுசுறுப்பாகவே இருந்துகிட்டே இருங்களேன். ஸோ நைட்டு தூங்குறது மட்டும் நீங்கள் வந்து தூக்க நேரமாக வச்சுக்கிட்டு பகல் நேரத்தில் தூங்காமல் எதுக்கும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஸோ உங்களோட வேலைகள் அடுத்து என்ன வேலை அப்படின்னு சொல்லி இப்படி ஓடிக்கிட்டே இருங்களேன். நம்மளோட வளர்ச்சிக்கு முதல் எதிரியாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சோம்பேறித்தனம் தான். அந்த சோம்பேறித்தனத்தை ஒழிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து வெற்றி அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம வந்து வெற்றியை நோக்கி பயணிச்சிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோட வீடியோ பார்த்து நீங்களும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வச்ச வாழைக்கட்டைகள் எல்லாமே சூப்பராக துளிர்விட்டு வந்துருச்சு. ஸோ இதனால தானே என்னவோ தெரியல கல்யாண பந்தலெல்லாம் வந்து வாழை மரம் நடுறாங்க. சீக்கிரம் கிடுகிடுன்னு அதோட வளர்ச்சியை நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் சுறுசுறுப்பாக இருப்போம். நம்மளோட காய்கறிகள் தோட்டம் வந்து நம்ம வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம விதை ஊன்னதுலேருந்து வாழைக்கட்டைகள் போட்டதுலேருந்து இப்போ நம்மளோட செடிகள்லாம் என்ன வளர்ச்சியில் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பந்தல் போடுற வேலை சூப்பராக வந்து நிறைவு பகுதிக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படியே வந்து நம்ம பாவக்காய் புடலங்காய் ரெண்டுக்குமே வந்து பந்தல் போட்டு விட்டாச்சு. இது தனியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பீக்கங்காய். இதுக்கு வந்து பெரிய பந்தல் தேவையில்லை. இதில் 2 செடி அதில் 2 செடி மட்டும்தான் இருக்குது அப்படின்றதுனால சும்மா குச்சியை வச்சே நம்ம வந்து கட்டி விட்டுருக்கோம். இதில் ஏறி படர்ந்து திரும்ப கீழே தர வரைக்கும் வந்துச்சு அப்படின்னாலே காய் நல்லா காய்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் ஒரே ஒரு வேலை மட்டும் பாக்கி வச்சுருக்கேன். என்ன வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா உரம் போடணும். ஸோ உரம் போட்டுட்டு அடுத்தடுத்த காய்கறிகள் பறிக்கிற அப்டேட் உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஸோ எனக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை பார்த்து நிறைய பேர் வந்து நீங்கள் எப்படி இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கீங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ வேலைகள் எல்லாத்தையும் பார்க்குறீங்க அப்படின்னு கேள்விகள் நிறைய கேட்டதுனால தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது எனக்கு இருக்குது. ஸோ என்னோட நோக்கம் நிறைவேறிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்றதுனால தான் எல்லா விஷயத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து மதிய நேரத்தில் சோம்பேறித்தனமாக இருக்கீங்க அப்படின்னா என்னை பார்த்து கற்றுக்கோங்க. ஸோ நாம தான் தோள் தட்டி கொடுத்துக்கணும். நம்மளை யாரும் எந்திரி சுறுசுறுப்பாக இரு அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அப்படி சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் நமக்கு நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. அது நிச்சயமாக தெரியும். எல்லாரோட அனுபவத்திலும் நீங்களும் ஒரு சில கஷ்டங்களை தாண்டி தான் வந்திருப்பீங்க. ஸோ அதில் வந்து நமக்கு நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படிங்கிறத உங்களால் வந்து அனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஓரளவுக்கு முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ நல்லது சொல்கிறவங்கள எடுத்துக்கோங்க, கெட்டது சொல்கிறவங்கள போட்டு மனசில் போட்டு குழப்பிக்க வேணாம். ஸோ அதை அப்படியே ஒதுக்கி தள்ளி வச்சுட்டு நம்மளோட லைஃப் என்னவோ நம்மளோட நோக்கம் என்னவோ அதை நோக்கி நகர்ந்துட்டே இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த பந்தல் போடுற வீடியோ உங்கள் கூட ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்கிட்டேன். நம்மளோட பந்தல் எப்படி இருக்குது, நம்ம கன்ஸ் வந்து பந்தல் எப்படி போட்டிருக்காரு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் அப்படியே சொல்லிட்டு போங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சசிஸ் கிரீன்லேண்டில் நம்ம வந்து ஆடு மாடு கோழிகள் மற்ற விவசாயம் இது மாதிரி காய்கறி தோட்டம் இது மாதிரி நிறைய வந்து நான் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.